Hi students, welcome back to our channel 7 Sense Tamil. நாம இந்த பதிவில் சப்ட்ராக்டரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷனில் வந்து ஆடர்ஸ், அதாவது பைனரி ஆடர்ஸ் பற்றி பார்த்தோம். ஆஃப் ஆடர், ஃபுல் ஆடர் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூஸாக வந்து சப்ட்ராக்டரை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் டைப் வந்து ஆப் சப்ட்ராக்டரை பார்க்க போகிறோம். இதில் வந்து ஆப் சப்ட்ராக்டில் ரெண்டு இன்புட், ஏபி ரெண்டு இன்புட்டு நமக்கு அவுட்புட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ரெண்டு அவுட்புட் கிடைக்கும். இது வந்து அதோட ஸ்கெமாட்டிக் சிம்பிள். ஓகேங்களா, ஆப் சப்ட்ராக்டரோட ஸ்கெமாட்டிக் சிம்பிள். நெக்ஸ்ட் இதனோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு 2 இன்புட் இருந்ததுனால டோட்டலாக 4 காம்பினேஷன் 0 0 0 1 1 0 நெக்ஸ்ட்டு 1 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, அவுட்புட்டில் நம்ம ஸ்கெமாட்டிக் சிம்பிள் பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு பாராக இருக்கும். அது டேபிளில் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 0 - 0 வந்து நமக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 0. ஓகேவா, பாராவும் 0. நெக்ஸ்ட்டு 0ல் 1 போகாது. ஓகேங்களா, 0ல் 1 போகாதனால நம்ம இங்கே பாருங்கள் 0ல் 1 போகாது. அதனால் பக்கம் 1 கடை வாங்கினா இது 10 ஆகிடும். ஓகேங்களா, 10 ஆகிட்டா நம்ம இது பைனரியில் கன்வெர்ட் பண்ணும்போது 1 0 1 0ல் 1 போச்சுன்னா நமக்கு வந்து 1 கிடைக்கும். அதாவது இது டெசிமல்லேருந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2. சரிங்களா, 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகேங்களா, அதான் டிஃப்ரென்ஸ் 1. நம்ம 1 கடை வாங்கினா இந்த ஒரு 1 இருக்குது. ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட் 0ல் 1 போகாது. அதனால் நம்ம 1 கடை வாங்கினா இந்த வேல்யூ வந்து 10 ஆகிடும். இதை வந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். ஓகே, 2ல் 1 போச்சுன்னா நமக்கு வந்து 1 ஒரு டிஃப்ரென்ஸ் 1 பாரோ 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1ல் 0 போயிடும் ஈஸியாக. அதனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் 1 தான், பாரோ கிடையாது, 0. நெக்ஸ்ட்டு 1 - 1 வந்து நமக்கு 0. ஓகேங்களா, 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதனோட பாரோவும் 0. ஓகே, கிளியருங்களா. இது மட்டும் மறந்துடக்கூடாது, 0ல் 1 போகாது. அதனால் நம்ம 1 கடை வாங்கினா இந்த வேல்யூ வந்து 1 0 ஆகிடும். இது நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது 2 போயிடும். ஓகேங்களா, அப்போ 2ல் 1 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். இதுதான் நமக்கான டிஃப்ரென்ஸ். இந்த 1 இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 1. சரி, அங்கே நம்ம பாரோ வாங்கினா இந்த 1 இருக்குது. ஓகேங்களா, இது மறந்துடக்கூடாது. ஃபுல்லாக ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்கான கேமேஃப் வந்து பார்க்க போகிறோம். கேமேஃபில் டிஃப்ரென்ஸ்க்கான கேமேஃபும் பாரோக்கான கேமேஃப் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் கேமேஃபில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, டிஃப்ரென்ஸில் ஏ பார் பி பாரில் ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸில் பாருங்கள் எங்கே 1% இருக்குது. 0 1 2 3ல் 1 and 2ல் நமக்கு 1% ஆகிருக்கு. சரிங்களா, இது 0 இது 1 2 3 1 and 2ல் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கான நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். ஏ பார் பி ஏ பி பார். ஓகேங்களா, நமக்கு இது மாதிரி காம்பினேஷன் கிடைக்கும்போது ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் கிடைச்சா நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதோம்னா ஏ எக்ஸ்ஆர் பி. சரிங்களா, இது வந்து பூலியன் எக்ஸ்பிரஷனோட சிம்பிளிஃபிகேஷன். இதை மறந்துடக்கூடாது. ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார் தான் ஏ எக்ஸ்ஆர் பின்னு எழுதிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாரோக்கான கேஎம்எஃப் வந்து பார்க்க போகிறோம். பாரோக்கான கேஎம்எஃப் வந்து நமக்கு ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு 1% ஆகிருப்பாங்க. இங்கே 1 0 1 2 3ல் 1% ஆகிருக்கு. நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஏ பார் பி. ஓகேங்களா, இப்போ பாரோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கிறது ஏ பார் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ராப் பண்ணணும். ஓகேவா, லாஜிக்கல் டயக்ராம் வந்து நமக்கு கிடைச்சிருக்க டிஃப்ரென்ஸ் அண்டு பாரோ வேல்யூ வச்சு நம்ம லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் டயக்ராமில் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோக்கான லாஜிக்கல் டயக்ராம் தான் ட்ராப் பண்ண போகிறோம். நம்மளோட இன்புட் வந்து ஏபி தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பிக்கான லாஜிக்கல் டயக்ராம் ஏ எக்ஸ்ஆர் பி. நமக்கு கிடைச்சிக்கிற பாரோ வந்து ஏ பார் பி. ஓகேங்களா, இந்த ஏ பார்லேருந்து நம்ம ஒரு நாட் கேட் கொடுத்துருக்கோம். ஏ பார் பி ஏ இன்டு பி வந்து அண்ட் கேட்டில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு வந்து கிடைச்சிருக்க அவுட்புட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஏ எக்ஸ்ஆர் பியும் பாரோவில் ஏ பார் பி. ஓகேங்களா, இது வந்து நம்ம சப்ட்ராக்டரோட லாஜிக்கல் டயக்ராம். ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம லாஜிக்கல் சப்ட்ராக்டரோட ஸ்கெமாட்டிக் சிம்பிள் பார்த்தோம். ரெண்டு இன்புட் ஏபி டிஃப்ரென்ஸ் பாரோ கிடச்சிருக்கு. அடுத்து ட்ரூத் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணோம். ட்ரூத் டேபிள் ரெண்டு இன்புட்டு 4 காம்பினேஷன் நமக்கு கிடைக்கும். அதில் டிஃப்ரென்ஸ் பாரோவை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மறந்துக்கூடாது. பாரோ எப்படி வாங்குகிறோம், அதை எப்படி மைனஸ் பண்ணுறோன்றது. நம்ம 0 1 போகிறதுனால 1 கடவானா அது 10 ஆகிடும். அது நம்ம டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது 2ல் 1 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் அதனோட கேஎம்எஃப் பாரோவுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் தனித்தனியாக கேஎம்எஃப் போட்டாச்சு. அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் வச்சு தான் நம்ம லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபுல் சப்ட்ராக்டர் பார்க்கலாம். ஓகேங்களா, ரெண்டு ஆஃப் சப்ட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் சப்ட்ராக்டர் வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிபிசியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.